Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video chapter 9 differential equations exercise 9.3 question number 20 வந்து பார்க்குறோம். In a bank, principal increases continuously at the rate of R% per year அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பேங்க்ல வந்து பிரின்சிபல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோனா ஒரு வருஷத்துக்கும் பிரின்சிபல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா R% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் R if ₹100 double itself in 10 years. ஸோ அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வேல்யூ ஆஃப் R வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ₹100 அப்படின்றது 10 இயர்ஸில் டபுள் ஆச்சு அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றது தான் வந்து கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பிரின்சிபல் இன்க்ரீசஸ் கண்டினியூஸ்லி அட் த ரேட் ஆஃப் R% per year அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் வந்து நம்ம Pன்னு வந்து எடுத்துக்கலாம். லெட் பிரின்சிபல் பி P and principal increases at the rate of R% per year அப்படின்னா dp by எப்போ இன்க்ரீஸ் ஆகுது பிரின்சிபல் அட் டைம் பீரியட், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஒரு வருஷத்துக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை நம்ம எப்படி எழுதுவோம், dp by dt அப்படின்னு வந்து எழுதுவோம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, R% ஆஃப் P வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ dp by dt is equal to R by 100 into P அப்படின்னு வந்து வரும். இப்போ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், அதாவது வேரியபிள்ஸை. ஸோ dp by P is equal to R by 100 into dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இன்டெக்ரல் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் அப்ளை பண்ணால் log P வந்துடும். mod P equal to R by 100 நம்மளுக்கு வெளியில் வந்துடும், அதாவது இன்டெக்ரலுக்கு வெளியில் வந்துடும் கான்ஸ்டன்ட்னால. அண்ட் இன்டெக்ரேஷன் ஆஃப் dt will be t ப்ளஸ் சின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், log சின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ log P ஈக்குவல் டு RT by 100 ப்ளஸ் log சின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதலாம், இந்த லாக் சியை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ எனக்கு எப்படி மாறும் அப்படின்னா log மாடுலஸ் P மைனஸ் log C இஸ் ஈக்குவல் டு R இன்டூ T பை 100ன்னு மாறும். log M மைனஸ் log N. அப்போ வந்து நான் இதை எப்படி எழுதலாம், நான் வந்து log M பை Nன்னு வந்து எழுதலாம், அதாவது P பை C இஸ் ஈக்குவல் டு R டு T பை 100ன்னு வந்து எழுதலாம். இப்போ லாக் ரிமூவ் பண்ணுறது, நான் வந்து எக்ஸ்போனென்ஷியல் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போனென்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது இங்கே வந்து இ லாக் P by C E RT by 100ன்னு வந்துடும், e to the power RT by 100. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகிடும், லாகும் இயும் போயிடும். ஸோ P by C is equal to e to the power RT by 100 அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, find the value of R if ₹100 doubles itself in 10 years. ஸோ இனிஷியலில், அதாவது டைம் பீரியட் 0வாக இருக்கும் போது பிரின்சிபல் வந்து 100 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், put t is equal to 0 and P is equal to 100. அதாவது 0 இயர்ஸில் எனக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 100ன்னு இருக்குது. இதை வந்து நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ 100 by C is equal to e to the power R into 0 by இங்கே 100 எழுதணும் by 100ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து சால்வ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், 100 by C is equal to e to the power 0. ஸோ அப்போ 100 by C e power 0 is 1. ஸோ C cross multiply பண்ணால் C is equal to 100 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த வேல்யூ ஆஃப் சியை வந்து நம்ம எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், இங்கே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணால் சப்ஸ்டிடியூட் C ஈக்குவல் டு 100 இன் 1. சப்ஸ்டியூட் பண்ணால் P by 100 ஈக்குவல் டு E power RT by 100 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 இயர்ஸில் நம்மளுக்கு ₹100 அப்படின்றது டபுள் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது டைம் வந்து 10 அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ, 200. இது ஏன் P 200 போடுறோன்னா டபுள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், வேல்யூ ஆஃப் R இஃப்
₹100 double itself in 10 years. அதாவது double itselfனா என்ன பண்ணணும், 2 into 100 அப்படின்னு வந்து பண்ணுறோம். ஸோ which will be 200. ஸோ t equal to 10 and p equal to 200ன்னு வந்து நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 200 by 100ன்னு வந்துடும் ஈக்குவல் டு e to the power r அப்படியே இருக்கட்டும் இன்டூ 10 by 100ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போது இங்கே 0 கேன்சல் ஆகிடும், 2 இருக்கும் அண்ட் இங்கே 10ம் 0வும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், e to the power r by 10 அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ 2 equal to e to the power r by 10 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கா. இப்போ வந்து இந்த e நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது log 2 is equal to r by 10 அப்படின்னு வந்து எனக்கு வந்துடும். கொஷினில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, log 2 ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.6931 is equal to r by 10ன்னு அர்த்தம். இந்த 10 நான் இந்த பக்கம் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ வந்து நான் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு r will be equal to 0.6931 into 10ன்னு வந்து எனக்கு வந்துடும். ஸோ r is equal to 6.931%. So therefore rate of interest is equal to r equal to 6.931% வந்து வரும். Question number 21. In a bank, principal increases continuously at the rate of 5% per year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே let principal be Pன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, at the rate of 5% per year அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கொஷனில். ஸோ அப்போ வந்து இங்கே எப்படி எழுதுவோம், பிரின்சிபல் வந்து சேஞ்ச் ஆகுது, எப்படி, ரேட் ஆஃப் 5% per year. முன்னாடி சம்மில் என்ன பண்ணோம், அதே தான், சேஞ்ச் ஆகுதுனாவே டிபி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ டிடி வந்துடும் வித் எவ்வளோ பர்சன்ட், 5%. அவங்க வந்து அங்கே 6%ன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே 5% per year. என்னது 5% ஆஃப் த பிரின்சிபல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 5/100 இன்டூ பி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 டைம், இது வந்து 20 டைம்ஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். டிபி பை பி இஸ் ஈக்குவல் டு 1/20 இன்டூ டிடி அப்படின்னு வந்து வரும். இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கிறோம். டிபி பை பி இஸ் ஈக்குவல் டு 1/20 இன்டகிரல் டிடி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ log modulus of p is equal to 1/20 into t plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து log p தான் வரும். ஏன் நான் வந்து log p எடுத்துக்கிறேன்னா பிரின்சிபல் வேல்யூ பாசிட்டிவாக தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். அண்ட் இங்கே வந்து t/20 இங்கே வந்து ப்ளஸ் log cன்னு எழுதிக்கிறேன். இந்த log c இந்த பக்கம் கொண்டு வரதுக்காக. ஸோ log p minus log c is equal to t/20ன்னு வரும். இது வந்து log m minus log n வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ log p by c is equal to t/20 அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லாகை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது p/c is equal to e to the power t/20 அப்படின்னு வந்து கிடைக்கும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன சிம்பிளிஃபை பண்ணலான்னா 0.05tன்னு வந்து எனக்கு வந்துடும். எது, இங்கே 1/20 இருக்குல்ல, அதை வந்து நான் டிவைட் பண்ணி டெசிமலாக மாற்றினேன்னா e பவர் 0.05t அப்படின்னு வந்து வந்துடும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இது ஏன் இந்த மாதிரி மாற்றுறேன் அப்படின்னா, அவங்க வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, e பவர் 0.5 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் இப்போயே டெசிமலாக மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டெப்பில் வரும்போது அது 0.5 வந்துடும். இப்போ வந்து 0.05t வந்து இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an amount of 1000 is deposited with this bank. How much will it worth after 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் பீரியட் 0வாக இருக்கும் போது அமௌண்ட் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க, 1000 rupees. அதாவது பிரின்சிபல் வந்து 1000. ஸோ 1000 by c is equal to e பவர் 0.05 into 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். e power 0 is 1. ஸோ 1000 by c is equal to e power 0, which means
1000 by c is equal to e power 0 தான் 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் c equal to 1000 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 10 இயர்ஸ்க்கு அப்புறமா இது வந்து என்னவாகுது அப்படின்றது தான் வந்து நம்ம தெரியும். ஹவு மச் வில் இட் ஒர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1000 rupees அப்படின்றது டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு. இந்த 1000 rupees 10 இயர்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்க கொஷனாக வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஈக்குவேஷனில் இங்கே வந்து பிரின்சிபல் வந்து நம்ம என்னென்னு போடுவோம், பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமே. ஸோ டி வந்து என்னது 10 இயர்ஸ் அண்ட் இங்கே வந்து சி வேல்யூ வந்து நம்மளுக்கு 1000 அப்படின்னு தெரியும். பிரின்சிபல் வேல்யூ நம்ம அப்படியே தான் வந்து வச்சுப்போம். பிரின்சிபல் பி பின்னு தான் வச்சுக்க போகிறோம். இங்கே வந்து ஈக்குவேஷன் 1 தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பி பை 1000 ஈக்குவல் டு e power 0.05 into 10 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ p by 1000 is equal to e power 0.5 வந்து வந்துடும். கொஷனில் e power 0.5க்கு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ p by 1000 equal to 1.648 வந்து நம்மளுக்கு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். p is equal to 1.648 into 1000 அப்படின்னு வந்து வரும். 1648. So therefore the amount is rupees 1648 after 10 years. So 10 years அப்புறமா அந்த டெபாசிட் பண்ண 1000 rupees அப்படின்றது எவ்வளோ ஒர்த் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 1648. இப்போ வந்து 5% இன்ட்ரெஸ்டில். ஸோ இதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 22 வந்து பார்க்கலாம். Question number 22. In a culture, the bacteria count is 1 lakh. The number is increased by 10% in 2 hours. In how many hours will the count reach 2 lakh if the rate of growth of bacteria is proportional to the number present? அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கல்ச்சரில் பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து 1 லேக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நம்பர் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது 2 ஹவர்ஸில். அப்போது எத்தனை ஹவரில் 2 லேக் கவுண்ட் வந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் த பாக்டீரியா வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ப்ரெசன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே லெட் த நம்பர் ஆஃப் பாக்டீரியா அட் அ டைம் டி வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ஒய்ன்னு வந்து எழுதிக்கலாம். லெட் த நம்பர் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசன்ட் is equal to y அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, rate of growth of bacteria is proportional to the number present அப்படின்னு சொல்லியிருக்காங்க. rate of growth of bacteriana dy with respect to time. this is proportional to the number of bacteria. அப்படின்னா என்னது, yக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு dy by dt is equal to k into y அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். இப்போ வந்து நான் இதை வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். dy by y is equal to k into dt. இன்டகிரேஷன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். k வந்து வெளியில் வந்துடும். ஸோ log modulus y is equal to k into t plus c அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவுண்ட் வந்து 1 லேக் இருக்குது அப்போ இனிஷியலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைம் பீரியட் 0வாக இருக்கும் போது ஒய் வேல்யூ வந்து என்னவா இருக்குது, 1 லேக்காக வந்து இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கும், log 1 lakh is equal to k into 0 plus c. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இது 0 ஆகிடும். c வேல்யூ வந்து என்னது, log 1 லேக்குன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதை எடுத்து எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் சி இன் ஈக்குவேஷன் 1. அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கும்னா, log y equal to kt plus log 1 lakh. நான் திருப்பியுமே இந்த ஒய்க்கு மாடுலஸ் வந்து இங்கே போட்டிருந்தேன், இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒய் அப்படின்றது நம்பர் ஆஃப் பாக்டீரியா நெகட்டிவ்ல போகாது. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும். அதனால் நான் மாடுலஸ் வந்து இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த log 1 கொண்டு வரேன். ஸோ log y மைனஸ் log 1 lakh அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஈக்குவல் டு k இன்ட்டு டீன்னு வந்து வரும். ஸோ இங்கே ஒய்க்கு பதிலாக வந்து
இங்கே வந்து என்ன வரும், log m மைனஸ் log n வந்து வரும், விச் இஸ் log y பை 1 lakh அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு k இன்டூ டி. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 ஹவர்ஸில் 10% ஆஃப் த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வென் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 2, நான் வந்து எனக்கு வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் பாக்டீரியா ஒய் வில் பி 1 lakh ப்ளஸ் 10% ஆஃப் 1 lakh. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே the number is increased by 10% in 2 hours அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருந்தது வந்து 1 lakh பாக்டீரியா வந்து இருக்குது, அதில் 2 ஹவர்ஸில் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது சொல்லியிருக்காங்க. 10% ஆஃப் வாட், 1 lakh இருந்ததில் அதில் 10% வந்து 2 ஹவர்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாக ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் y வேல்யூவை. ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு 1 lakh ப்ளஸ் 10/100 இன்ட்டு 1 lakh அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 0 zeros வந்து கேன்சல் ஆகிடும், விச் வில் பி இங்கே வந்து 10,000 வந்து வந்துடும். ஸோ அப்போ பாக்டீரியா கவுண்ட் வந்து y ஈக்குவல் டு 1,10,000 வந்து ஆகிடும், 1,10,000. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி கே வேல்யூவை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து என்னது, இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? எதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. நம்மளுக்கு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ லாக் y பை 1000 இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லாக் y பை 1 lakh ஈக்குவல் டு கே இன்டூ டி. இதில் வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன், ஒய்யோட பிளேஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லாக் 1,10,000 பை 1 lakh. ஸோ இங்கே இந்த 4 zeroஸும் இந்த 4 zeroஸும் வந்து நம்மளுக்கு கட் ஆகிடும், அண்ட் கே இன்டூ டைம் வந்து 2. ஸோ அப்போ வந்து எனக்கு இங்கே வந்து என்ன வரும், இங்கே இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ இட் வில் பி 1/2 log 11/10 இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஷனில், ஸோ இது வந்து ஒரு பார்ட் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது இன் ஹவு மெனி ஹவர்ஸ் வில் த கவுண்ட் ரீச் 2 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஒய் வந்து 2 lakhன்னு கொடுத்துட்டாங்க. டைமை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைம் வந்து எவ்வளோ இருக்கும், அப்போது ஒய் வந்து 2 lakh இருந்துச்சுன்னா அப்படின்றது தான் வந்து அடுத்தது. ஸோ இப்போ எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், இப்போ கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அப்படியே வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியலன்னா இதை வந்து ஈக்குவேஷன் 2 வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 2ல் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லாக் இங்கே ஒய் இருக்கிற ஒய் பை நான் எழுதிட்டே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1 lakh ஈக்குவல் டு கே இன்டூ டி. எனக்கு கே வேல்யூவும் தெரியும், எனக்கு டைம் தான் எனக்கு வேணும், அண்ட் ஒய்யும் எனக்கு தெரியும். ஸோ லாக் 2 lakh பை 1 lakh ஈக்குவல் டு கே வந்து இங்கே அவங்க நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 1/2 log 11/10 இன்டூ டி வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த ஜீரோஸும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ லாக் 2 தான் வந்து நம்மளுக்கு இருக்கும், அண்ட் இந்த 1/2 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், அப்படியே இந்த டீயை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும். ஸோ 1/2 log 11/10 ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 1/2 அப்படியே மேலே வந்துடும் நியூமரேட்டர் பார்ட்டுக்கு. ஸோ 2 log 2 பை log 11/10 ஈக்குவல் டு டி. இதான் வந்து ஆன்சர். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை ஹவர்ஸில் அந்த கவுண்ட் வந்து 2 lakh ஆகும், பாக்டீரியாவோட கவுண்ட் 2 lakh ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த டைம் பீரியடில் தான் வந்து நம்மளுக்கு பாக்டீரியா கவுண்ட் 2 lakh வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 23 வந்து பார்க்கலாம். ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. dy பை dx இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை வந்து எப்படி எழுதலாம், dy பை dx இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டூ இ பவர் ஒய்ன்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ வேரியபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். dy பை இ பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை வந்து எப்படி எழுதலாம், இதை வந்து
நான் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இ பவர் ஒய் மேலே எடுத்துகிட்டு வரேன். இன்டகிரல் இ பவர் மைனஸ் ஒய் டிஒய் வந்துடும் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே இ பவர் மைனஸ் ஒய் நான் இன்டகிரேட் பண்ணனா மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் வந்துடும் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இட் வில் பிகம் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய். இந்த சியை வந்து நான் அதர் சைட் கொண்டு போயிடுறேன். இப்போ எனக்கு மைனஸ் சி தான் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து மைனஸ் சி அகெயின் வந்து அதை சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு சி வேல்யூ வந்து வந்துடும். ஸோ சி. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இ பவர் எக்ஸு ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சி, ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.